ஏதாவது ஒரு முளைக்கட்டின பயிரோ இல்லை முளைக்கட்டாத கொட்டை வகைகளோ இல்லைன்னா பாதாம், முந்திரி, பிஸ்தா அப்படின்னு எந்த வால்நட் அப்படின்னு எந்த பருப்பு வகைகளோ ஏதாவது ஒன்று குழந்தைகளுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அடிப்பட்டாலும் சரி, வேறு ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, தசை அவங்களுக்கு சீரான வளர்ச்சி கிடைக்கும் உடம்புக்கு. அதே மாதிரி செல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரீஜெனரேட் ஆகி வளர்சிதை மாற்றம் நிறைய இல்லாமல் நல்லாவே அதிகமான செல்ஸ் உருவாகி அவங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் சீராக. இதே வயதானவர்கள் புரோட்டீன் சாப்பிட்லாமா அப்படின்னா அவங்க ஒரு சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி எந்த அளவு புரோட்டீன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பார்த்து தான் சாப்பிட்ணும். நிறைய ஒபிசிட்டி வரத்துக்கு இந்த புரோட்டீன் ஒரு காரணமாக இருக்குது. அதனால் தேவையான புரோட்டீன் மட்டும்தான் எடுத்துக்க வேண்டி வரும். அதிகமான புரோட்டீன் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செயற்கையாக சாப்பிட்டாலும் சரி, இயற்கை முறையில் நிறைய பருப்போ நிறைய சுண்டல் வகைகளோ அதுவும் உடல் பருமனாக இருக்கிற ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய புரோட்டீன் எடுத்துட்டாங்கன்னா அதுவும் ஃபேட்டாக மாறக்கூடிய நிறைய